அனைவருக்கும் வணக்கம். சமையல் உதவியாளர், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் வெளியாகிருக்கு. எல்லா மாவட்டம் வாரியாக சமையல் உதவியாளர் வேலைகள் வெளியிட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது திண்டுக்கல் மாவட்டத்துக்குரியது. மொத்தம் 131 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் 139 பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக தான் நியமனம் செய்கிறாங்க. ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி வாரியாக நியமனம் செய்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா 3000 தான் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 இயர் அந்த வேலையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3000லேருந்து 9000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா சமையல் உதவியாளர் வேலைக்கு 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ் சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க, தாழ்த்தப்பட்டவராக இருந்தீங்க மற்றும் பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சும் 41 வயதுக்கு மிகாமலும் இருக்கணும். நீங்கள் பழங்குடியினராக இருந்தீங்க அப்படின்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சும் 40 வயதுக்கு மிகாதவராகவும் இருக்கணும். விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர் 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு மிகாமலும் நீங்கள் இருக்கணும். மிகாமல்னால் நீங்கள் 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ இந்த வயது அறிவிப்பு நீங்கள் பிறந்த தேதியை வச்சு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் பண்ணுற அந்த ஸ்கூல் 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அது ஊராட்சியாக இருந்தாலும் சரி, குக்கிராமமாக இருந்தாலும் சரி, வருவாய் கிராமம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி அவங்களுக்கான இடஒதுக்கீடு பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான அதுக்கான அட்டையை நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறைவான பார்வைத்திறன், மூக்கு கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டது, அது ஒரு கேட்டகரி. உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால் அவங்க. குணப்படுத்தப்பட்ட நோய் 45% முழு செயல்திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறனை உள்ளடக்கியது அவங்க. திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமாக உள்ளவர்கள்லாம் இந்த அட்டைகளை நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா எளிமையாக வேலை கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு தர்றாங்க. சரிங்களா? இதுக்கான காலி பணியிடங்களை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் விண்ணப்பம் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 29/4/2025 5:45 நீங்கள் உங்களோட ஃபார்மை டைரெக்டாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பலாம். என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்னா விண்ணப்பத்துடன் பள்ளி டிசியும், எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட்டும், ரேஷன் கார்டும், நீங்கள் இருக்கிற ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருப்பிட சான்றும், ஆதார் அட்டை, ஜாதி சான்று, இதோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் போடணும். அதோட நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்க அதற்கான அந்த சான்றிதழையும் அதோட நகலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தான் என்ன பண்ணுவாங்க, நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க. நேர்முக தேர்வின் மூலம் அசல் சான்றிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த சமையல் உதவியாளருக்கான இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு ஊராட்சியா, ஒன்றியமா, மாநகராட்சியா, நகராட்சியா அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட பெயர், என்ன பெயரோ அந்த பெயர் போட்டுக்கோங்க. உங்கள் தந்தையோட பெயர் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் எந்த அட்ரஸில் குடியிருக்கீங்களோ அந்த அட்ரஸை எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் நகராட்சியா, மாநகராட்சியா, இல்லை ஊராட்சி ஒன்றியமா அந்த இதை எழுதிக்கோங்க. அடுத்து 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதி, வயசையும் மென்ஷன் பண்ணுங்கள்.
அடுத்து நீங்கள் என்ன ஜாதின்னு போட்டு அதோட உட்பிரிவை வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஆம்னு போடுங்க, இல்லைங்க அப்படின்னா வந்து இல்லைன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த விதவைகளால் கணவனால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண் இதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண் அதற்கானதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து பணியிடம் கோரும் மையம், அந்த பள்ளியோட பெயர் 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கணும், அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நாள் நீங்கள் எந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, இடம் வந்து எழுதிக்கோங்க, உங்கள் என்ன ஊரோ. அடுத்து விண்ணப்பதாரரோட கையொப்பம். என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும்னா பள்ளியோட டிசி சர்டிஃபிகேட்டும், 10th மார்க் ஷீட்டும், ரேஷன் கார்டும், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த 5 சர்டிஃபிகேட்டையும் வைக்கணும். இதுதாங்க வந்து சமையல் உதவியாளருக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மு. நீங்கள் சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஃபில்லப் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபில்லப் பண்ணி இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் நன்றி. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.